ஹாய் கைஸ், எல்லாருமே குண்டன் தடியன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இவ்வளோ குண்டா இருக்கோமே நமக்கு கிரிக்கெட்டே வராது அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்டை விட்டு விலகிடலான்னு முடிவு பண்ண ஒரு பையன் தன்னம்பிக்கையால திருப்பி வந்து அந்த மேனேஜ்மெண்ட் 2 வருஷமா ஒருத்தவனை வாட்டர் பாயா மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இன்னைக்கு பல டீமுக்கு முன்னாடி பல பவுலர்ஸ் யாரு போட்டாலுமே அடிச்சா நான் 6 தாண்டா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பந்தையும் 6க்கு மாத்திட்டு இருக்கிற சிவம் துபே நம்மளோட ஆறுச்சாமியை பத்தின கதை தான் இது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். Aruchaveda, Deputy Commissioner of Sixes, Chennai City. சிவம் துபேயோட அப்பா ஒரு பெரிய பிசினஸ்மேன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நிறைய தொழில்கள் பண்ணி எல்லாத்துலயுமே லாஸ் ஆகி தலையில துண்டு போட்ட ஒருத்தர். 6 வயசுல தான் சிவம் துபே கிரிக்கெட் கரியர் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு கிரிக்கெட் சரியா ஆட வரல. முத அவர் பவுலிங் தான் போட வந்திருக்காரு. தன்னோட 14வது வயதுல ஸ்கூல் கிரிக்கெட் நடக்கும் இல்லையா, ஸ்கூல் கிரிக்கெட்ல தன்னோட சிறந்த பவுலிங்கால ஸ்கூல் கிரிக்கெட் டீமை வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு சிவம் துபே. ஸோ வந்து எல்லாருக்குமே சிவம் துபே ஒரு சரியான பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே தெரிஞ்சிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து லாஸ் ஆன அவங்க அப்பா குடும்ப சூழல் காரணமா அவங்க வீட்லயே என்ன சொல்லிட்டாங்களா, நீ கிரிக்கெட்லாம் ஆட போக வேணாம், நீ என்ன பண்றனா படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம குடும்பத்தை காப்பாத்துவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன இந்த கேப்ல வந்து சிவம் துபேவோட மைண்டும் மாறிடுச்சு. கிரிக்கெட் வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப பெருசா, உடல் பருமன் ரொம்ப அதிகமா குண்டாயிட்டாரு. அப்பதான் அவர் யோசிச்சு பாக்குறாராம், நம்மளால இந்த உடம்பு வச்சுட்டு கிரிக்கெட் ஆட முடியாது, பவுலிங்கும் போட முடியாது, என்ன பண்ணலான்னு யோசிச்சு வீட்டில் போய் சொல்லியிருக்காரு, எனக்கு கிரிக்கெட் தான் வருது, வேற எதுவும் வரல, எனக்கு வேற வேலைக்கு போகவும் தோணலை அப்படின்னு சொல்லி சிவம் துபே சொல்லியிருக்காரு. சரிப்பா, உனக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிவம் துபே அப்பா சொல்லிட்டாராம். உடனே சிவம் துபே என்ன பண்ணியிருக்காருன்னா 10 கிலோ, எப்படி 10 கிலோ உடல் எடையை குறைச்சி சையது முஸ்டாக் அலி தொடரில் வந்து பங்கேற்றிருக்காரு. அப்போ எல்லாருமே சிவம் துபே பவுலிங் தான் போடுவார்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தப்ப பிரவீன் தம்பின்னு சொல்லிட்டு ஒரு பவுலர், அவரோட 5 பால்ல தொடர்ந்து 5 6 அடிச்சிருக்காரு நம்மளோட சிவம் துபே. உடனே எல்லாருமே யாரா இவன் வந்தான் பால் எல்லாத்தையும் வெளில பறக்க விட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரோட கண்ணு அவர் மேலே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் முதல் தர கிரிக்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா பேட்டிங் பவுலிங்னு ஆல்ரவுண்டராக வந்துகிட்டே இருந்தவர் மேலே வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட பார்வை போகுது. தன்னோட டீம்ல வந்து சிவம் துபேவை எடுத்துக்கிறாங்க. ஆனா எடுத்தவங்க சிவம் துபேவை யூஸ் பண்ணல. ஏன்னா அப்பைய காலகட்டத்தில் ஏபி டிவிலியர்ஸ், கிறிஸ் கெயில், விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்டாலுமே பெங்களூர்ல இருந்ததுனால சிவம் துபே வந்து பெருசா கண்டுக்கல. 2 வருஷம் பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்டாரு சிவம் துபே. வெறும் வாட்டர் பாயா மட்டுமே 2 வருஷம் வந்து ஆர்சிபி டீமுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு சிவம் துபே. அதுக்கு அடுத்த ஏலத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து சிவம் துபே எடுக்கிறாங்க. சரி, இவங்களாவது ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவம் துபே ஏங்கிட்டு இருக்கும்போது அங்கேயும் அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல. உடனே என்ன பண்றாருன்னா, நம்ம அவ்வளோதானே நம்ம பவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன உளைச்சல்ல இருக்காரு. அதுக்கப்புறம் 2022 ஐபிஎல் ஆக்ஷன் நடக்குது. சிவம் துபேவோட கிரிக்கெட் கேரியர் சேஞ்ச் ஆகிற இடம் இந்த இடம் தான். சென்னை அணி வந்து சிவம் துபேவை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அவரை கொண்டு வந்து வலைப்பயிற்சியில் நிற்க வைக்கிறாங்க. வலைப்பயிற்சியில் எப்படி இவர் பேட் பண்ணுறாரு பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஃபாஸ்ட் பாலரையும் வச்சு ஃபாஸ்ட் பால் போட சொன்னாங்களாம். அப்போது சிவம் துபே என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, போட்டவங்க எல்லார் பாலையுமே, அவரை ஸ்பின் ஆகட்டும் ஃபாஸ்ட் ஆகட்டும் யார் வந்து போட்டாலுமே எல்லா பாலையும் வலைப்பயிற்சியில் வெளியில் அடிச்சிருக்காரு, கிரவுண்டுக்கு அடிச்சிருக்காரு. ஐபிஎல் நிர்வாகமே, சென்னை நிர்வாகமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா, யாரா அந்த மனுஷன், இந்த மனுஷனே ஏன்டா இத்தனை வருஷம் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு சிவம் துபேவுக்கு பர்சனலாக கொஞ்சம் ப்ரெஷர், அழுத்தங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ வந்து பிளேயிங் 11ல் சிவம் துபேவை கண்டிப்பாக நம்ம உள்ளே வச்சோன்னா என்னைக்காவது ஒரு நாள் வெடிச்சு பயங்கரமாக வெளியில் வருவார்னு முடிவு பண்ண சென்னை அணி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை தொடர்ந்து டீமுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட பலனை தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். தலை தோனியே சிவம் துபேவோட சிக்ஸர்லாம் பார்த்து பல இடத்துல மிரட்ட இருக்காரு. அப்படி தொடர்ந்து எந்த பவுலர் போட்டாலும் நான் பார்க்கவே மாட்டேப்பா, 6 அடி உயரம், காலை வந்து கிரீஸை விட்டு நவுத்த மாட்டேன், நீ எவனை வேணா கொண்டு வந்து போடு, நான் அடித்தா 6 தான் அடிப்பேன் சொல்லிட்டு ஒவ்வொரு அடியும் மரண அடியா அடிச்சு தன் பலன் இன்னைக்கு 2020 ஸ்குவாட்ல செலக்ட் ஆயிருக்காரு நம்ம சிவம் துபே ஆறுச்சாமி. நம்ம ஆறுச்சாமி இந்த 2020ல ஒரு கலக்குவார்னு தோணுது. உங்களுக்கு ஆறுச்சாமி எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.